ஃபோனை வந்து போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? ஸோ நான் கேட்குற பாட்டு உங்களுக்கு கேட்காது. பட் ஸ்டில் நான் தூத்துக்குடியில மச்சான் தூத்துக்குடியில யோ கைஸ், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ டைட்டிலே பார்த்துருப்பீங்க என்ன வீடியோன்னு சொல்லிட்டு. ஆமாம், இது வந்து ஒரு ரேசரோட ஹெட்ஃபோன், கேமிங் ஹெட்ஃபோன் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மாடல் வந்து பார்த்தீங்கன்னா V2X அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ஹெட்ஃபோன் வச்சிருக்கேன். அப்புறம் இதை ஏன் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து HyperX Cloud 2 வச்சிருக்கேன், விச் இஸ் மை ஃபேவரட் ஹெட்ஃபோன். இன்னும் வரைக்கும் இதை மாற்றுற மாதிரி ஐடியாவே இல்லை. நல்லா தரமாக இருக்கான் பையன். பட் ரீசெண்டாக வந்து என் ஒய்ஃப் வந்து ஸ்ட்ரீம் வரதை பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா Redgear Cosmo 7.1 ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. தோ இட் இஸ் ரியலி குட். நாங்கள் வந்து லைவ்லேயே இன்ட்ரெஸ்ட் என்னது அவங்க பேசுறது என் ஹெட்ஃபோனில் கேட்குற மாதிரி, என்னது அதே மாதிரி நான் பேசுறது அவங்க ஹெட்ஃபோனில் கேட்குற மாதிரி நிறைய செட்டிங்ஸ்லாம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என்ன ப்ராப்ளம் வருது, அந்த மைக் கொஞ்சம் ப்ராப்ளமாக வருது. அதுவும் இல்லாமல் வந்து இந்த இயர் கப்ஸ்லாம் வந்து ரொம்ப அவங்க ஃபஸ்ட்டு நான் தான் கிஃப்ட் பண்ண ஸ்டில் போர் மெயின்டெனன்ஸ் எல்லாம் நக்கிட்டு போயிடுச்சு. சரி, ஓகே, நம்ம ஒன்று புதுசு வாங்கி கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ இந்த ரேசரோட V2X வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேனான்னு தெரியல. மேபி இந்த வீடியோவில் அப்லோட் பண்ண முடிஞ்சாலும் பண்ணுறேன். மைக் டெஸ்ட், ஹெட்ஃபோன் இயரிங் டெஸ்ட் எப்படி இருக்குது எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். எப்படி அன்பாக்ஸ் பண்ணுறது, எப்படி அன்பாக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல, எந்த ஆங்கிளில் வச்சு அன்பாக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. பிகாஸ் இது கொஞ்சம் வியர்டாக இருக்குது. ஸோ பேசிக்கலாக வந்து இது வந்து நான் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் வாங்கலை. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு டீலர் கிட்ட தான் வாங்கினேன். சரியா? ஓகே, ஹெட்ஃபோன் உள்ளதான் இருக்கு. ஸோ பேசிக்கலி சீல்டு ஹெட்ஃபோன். ஓகேவா? ஓப்பன் பாக்ஸ் தான் வாங்கியிருக்கலாம். பட் ஐ ப்ரிஃபர்ட் சீல், அதனால சீல் வாங்கினேன். ப்ளஸ் நமக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. நம்ம பென்ட்ரைவ் ஒன்று கிஃப்டாக கொடுத்துருக்காருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. 32 GB பென்ட்ரைவ். அதுவும் 3.0. ஓகே, நன்றி. நல்லா பெட்டியும் நல்லா வெத்தலை பொட்டி மாதிரி அழகா இருக்கு. நன்றி. சரி, ஓகேவா? Razer BlackShark V2X ஹெட்ஃபோன். ஸோ ஒரு இது வந்து அமேசானில் பார்த்தீங்கன்னா ஒரு 3200 வரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் செக் பண்ணிட்டு ஒர்த்தா இல்லையா, 3200 ருபீஸ்க்கு இது ஒர்த்தா அப்படியா இல்லையான்னு பார்ப்போம். ஓகே, எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். பாக்ஸ் கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்கு. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர்ஸ் அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ யா, லெட்ஸ் டூ அன்பாக்சிங். ஓகே, வேடுனா தான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், ஒரே ஐடியா, ஒரே அரு முடிஞ்சிருச்சு. ஓகே, மூமெண்ட் ஆஃப் ட்ரூத் பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதோட பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அழகாக டிசைனாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஃபுல் அவுட். அப்புறம் வந்து இதோட டிரைவர் அந்த ஆப் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, விச் ஐ வில் டெஃபினெட்லி இன்ஸ்டால். ஸோ நாட் டு வரிஸ். அதுக்கப்புறம் ரேசரோட ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. அம்மா இதெல்லாம் என்னைக்கு படிச்சிருக்காங்க, அப்பா தூக்கி போடு. ஸோ லெட்ஸ் கோ டு தி மெயின் பார்ட். ஸோ நல்லா ஒரு க்ளீன் நீட் பேக்கிங்கில் ஹெட்ஃபோன் உள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி வந்து டிட்டாச்சபிள் மைக் இல்லை. ஸோ பீப்புள் ஹூ வாண்ட் டிட்டாச்சபிள் மைக், திஸ் இஸ் நாட் யுவர் சாய்ஸ். ஃபஸ்ட்டு வந்து குடீஸ் பார்த்துருவோம். பழங்காலத்து ஆயா யூஸ் பண்ணுற சுருக்கு முறுக்கு பை இப்போ இது ரீசெண்டாக வந்து எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டேரெக்டாக ஹெட்ஃபோன் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் சொன்னேன்ல, வால்யூம் கண்ட்ரோல். இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து மிட்ல ஒரு கேப் மாதிரி வச்சுருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராவும் ஏற்றிக்கலாம், டவுனும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு பட்டன் இருக்குல்ல. திஸ் இஸ் பேசிக்கலி மைக் மியூட். நான் ஏன் அப்பப்போ ரைட் சைடில் பார்க்கறேன்னா என்னோட OBS அங்கே தான் இருக்குது. மேபி நான் OBS இப்படி கொண்டு வந்துட்டேன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். யா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து மைக் மியூட் அண்ட் இது பட்டன் இருக்குது. ஸோ இது கிளிக் பண்ணினா கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு டப்புன்னு உங்கள் வீட்டில் வந்து, அஃப்கோர்ஸ் வி ஆர் இன் இந்தியா, அதுவும் நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கும். நம்ம கேம் விளாடும் போது தான் நம்ம அம்மா வந்து பரதேசி நாயை பிச்சக்கா நாயை திட்டுவாங்க. ஸோ அப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அசிங்கப்படுத்தப்போ இப்படி ஒரு பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா மியூட் ஆயிரும். ஸோ நானும் வந்து டிட்டாச்சபிள் மைக் வாங்க ஆரம்பிச்சதுக்கான காரணமே வந்து இந்த மாதிரி பிரச்சனை தான். ஸோ இதில் டிட்டாச்சபிள் மைக் இல்லை, பட் ஆனால் ஒரு இன்பில்ட் இது வச்சுருக்காங்க. ஸோ ஒயர்ஸ் எல்லாம் நீட்டாக கவர்லலாம் கொடுத்துருக்காங்க, விச் வில் ரிமூவ். ஸோ ஒயரிங்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒயர், ஹெட்ஃபோன் ஜாக் 3mm 3.5 அதோ ஒரு ஜாக் சொல்லுவாங்க. ஸோ அது கூட ஒரு ஜாக் வருது. ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன் கேபிளும் கொடுத்துருக்காங்க, லைக் கன்வெர்ட்டர் மாதிரி. ஸோ விச் கன்சிஸ்ட் ஆஃப் ஹெட்ஃபோன் ஜாக், அதாவது க்ரீன் ஜாக் அண்ட் பிங்க் ஜாக். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி வந்து நீங்கள் அதுக்கு வந்து அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இது வந்து ரெண்டாக வந்து குட்டி போட்டுருவோம் ரெண்டாக. ஸோ இது ஒரு மேட்ரு. அப்புறம் வந்து மைக்குக்கும் தனியாக ஒரு கவர் கொடுத்துருக்காங்க, அதையும் பிச்சுடுவோம். ஸோ மைக்குக்கும் வந்து க்ளீனாக இருக்குது இப்போதைக்கு, ஆல் ஓகே. அதுவும் இல்லாமல் ஒரு நாய்ஸ் எல்லாம் இன்னும் இது பண்ணுறதுக்காக ஒரு பஞ்சு மிட்டாய் அழகாக கொடுத்துருக்காங்க. டாக்கிங் அபவுட் தி குவாலிட்டி, லைக் ரொம்ப ஸ்குவிஷியாக இருக்க மாதிரி தோணுது. பார்த்தீங்கன்னா 2 கம்பியில் தான் வந்து ஸ்டாண்ட் ஆகுது. தோ இட் இஸ் லைக், அதுவும் இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் கீழெல்லாம் போட்டால் அவ்வளோதான்ற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் கொஞ்சம் ஹேண்டில் வித் கேராக தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 மெட்டலில் தான் இதுவாகிட்டு இருக்கு. ஸோ இதே வந்து HyperX
அப்போ பிச்சை மைக் கீழே வந்துருச்சு. இதே வந்து HyperX Cloud 2ல பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2 மெட்டல் ஸ்டாண்ட்ஸ் வந்து சைடில் இருக்குது, அதுவும் இல்லாமல் இது பல டைம் கீழே போட்டிருக்கேன், இந்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிளாஸ்டிக்கில் மட்டும் ரைட்டாக கிராக் வந்திருக்கும், பட் ஸ்டில் நான் இந்த வரைக்கும் ஃபெவிக்விக் எதுவுமே போட்டதில்லை. அது எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட எக்ஸ்டெண்ட் ஆகும் கிராக்கு. பட் நல்லா ஸ்ட்ராங்கான ஹெட்ஃபோனாக இருக்குது. பட் இதில் வந்து ரேசரில் வந்து அந்த பில்ட் குவாலிட்டி அப்படின்றது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. நல்லா ஸ்லீக்கியாக அழகாக ஸ்லிம்மாக நல்லா ஆக்டர்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் குவாலிட்டி வந்து டவுட் தான். ஸோ காதில் போட்டு கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலி வந்து காதில் போட்டால் வந்து அவ்வளோ வந்து போட்ட மாதிரியே தெரியல, நல்லா லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் வந்து இப்போ வந்து ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் ஒரு கேமிங் ரொம்ப நேரம் பண்ணுறீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் ரொம்பவே நல்லாயிருக்கும் தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு சில கிராஸர் ஹெட்ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தலையில் போட்டு காதெல்லாம் வலிக்கும். ஐ திங்க் உங்களுக்கு அந்த இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் காதுக்குள்ளே நல்லா நீட்டாக அழகாக உங்கள் காது கவர் ஆயிடுது. பர்சனலாக எனக்கு இந்த மாதிரி இருக்க ஓல்டு ஹெட்ஃபோன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி காஸ்மிக் பை ரவுண்ட் ஹெட்ஃபோன்ஸோட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் கப்ஸ் வந்து ரவுண்டாக இருக்குது. எனக்கு வந்து இந்த ரவுண்ட் இயர்ஃபோன்ஸோட இந்த மாதிரி ஓவலில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நம்ம இயர் ஃபுல்லாக அதுக்குள்ளே போயிடும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தான் சொல்லும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குன்னு சொல்லணும். ஒரே செகண்ட் என்னோட இந்த ஹெட்ஃபோன்ஸை போட்டு பார்த்துக்கிறேன், ஸோ தட் எது நல்லா பெட்டர் ஹெட்டில் இருக்குன்னு பார்ப்போம். என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டுமே சேமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் இதில் வந்து லைட்டாக என்னோட மேல் காது வந்து லைட்டாக இடிக்குது. பட் எனக்கு அது பழகிடுச்சு. இவ்வளோ நாள் மேல் காது லைட்டாக அந்த இயர் கப்போட வராசுது. பட் இதில் வந்து ஃபுல்லாக என்னோட காது ஃபுல்லாக வந்து இமர்ஸ் ஆயிடுது, ஹெட்ஃபோனுக்குள்ளேயே இமர்ஸ் ஆயிடுது. ஸோ இன்னும் நல்லா இருக்குது. ஸோ ஓகே, நான் இதோட கட் பண்ணிக்கிறேன். ஒரு டிரான்சிஷன் போட்டு நம்ம மைக்கு ஹெட்ஃபோன் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி நான் சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த சாஃப்ட்வேரோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ பார்ப்போம் டிரான்சிஷனுக்கு அப்புறம். ஓகே, ஸோ அடுத்த பார்ட் நம்ம ஹெட்ஃபோன் டெஸ்டிங் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஆப் இருக்குல்ல, இதை இன்ஸ்டால் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் ஹெட்ஃபோனை வந்து போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? ஸோ நான் கேட்குற பாட்டு உங்களுக்கு கேட்காது, பட் ஸ்டில் நான் தூத்துக்குடியில மச்சான், தூத்துக்குடியில என்னத்த சொல்லணும்னாலும் அந்த சவுண்டு வந்து எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லணும். பிகாஸ் எனக்கு வந்து கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருந்தால் தான் பர்சனலாக பிடிக்கும். பட் ஓகே, இல்லை கைஸ், எனக்கு வந்து பர்சனலாக அந்த ஹெட்ஃபோன் சவுண்டுன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு டைம் மொபைல்லையும் செக் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் யூடியூப் மியூசிக் ஓப்பன் பண்ணி இதில் வந்து லிட்டரலாக வந்து சவுண்டு நல்லா ஹெவியாக தான் இருக்குது. சம் செட்டிங்ஸ் வித் மை சிஸ்டம் தான் எனக்கு தோணுது. ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது. மொபைலில் கேட்டால் வந்து அந்த நல்லா இன்னும் சவுண்டாக இருக்குது. சொல்லப்போனால் அந்த சொன்னல அந்த எம்ஆன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தெரியுது. ஸோ ஓகே, ஏதோ நான் தான் சிஸ்டமில் ஏதோ நோண்டி வச்சிருக்கேன் போல். ஸோ அதை நம்ம அப்புறம் கவனிச்சிப்போம், சரியா? ஸோ ஹெட்ஃபோன் வந்து கேட்டிங்கன்னா ஓகே. ஸோ மறுத்து வந்து மைக் டெஸ்ட் பண்ணிப்போம். பாஸ் பண்ணிவிட்டு ஸோ நான் இப்போ வந்து இதில் வந்து மைக்கை வந்து நான் மாற்றுறேன் என்னோடய ஓபிஎஸில். ஸோ தட் உங்களுக்கு வந்து மைக்கு தெரியும். இப்போ தான் பிக்கப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். வியர்டாக இருக்குது, லைக் நல்லா ஹை குவாலிட்டியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. பட் லெட் மீ டெஸ்ட் இட் அவுட். டிஸ்கார்டில் வந்து நான் ஒரு தடவை போட்டு பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னோடய ரெக்கார்டிங் வந்து எதில் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஹெட்ஃபோன் மைக்கில் தான் போயிட்டுருக்கு. நான் ஒரு டைம் டிஸ்கார்டில் போட்டு பார்த்துட்டு எனக்கே தெரிஞ்சிடும். நான் பேசுறது எனக்கே கேட்சினாலே நல்லா டீசெண்டாக தெரிஞ்சிடும். நீங்கள் ஸ்ட்ரீமில் நீங்கள் வீடியோவில் எப்படி கேட்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி நான் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்னொரு ரிவ்யூ சொல்கிறேன் எப்படி சவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. மேபி இதில் வந்து நமக்கு அதிகமான கண்ட்ரோல்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ லெட்ஸ் சி, ஸ்டே டியூன். யோ கைஸ், ஸோ ஒரு சின்ன அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டம் போர்ட்டில் தான் ப்ராப்ளமாக இருக்குது. நான் ஃப்ரண்ட் பேனலில் வந்து போட்டேன்னே ஹெட்ஃபோன் வந்து சும்மா தாறுமாறாக காது கிழியுதுன்னு தான் சொல்லணும். வேறு லெவலில் இருக்குது. ஸோ நான் பேசிக்காக ஒரு இந்த ஹெட்ஃபோனை வந்து நான் ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு சேம் ஓகே, எனக்கு இப்போதைக்கே சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. பட் ஸ்டில் அந்த 7.1 எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ப்ராபப்ளி என்னால் டுமாரோ தான் பண்ண முடியும். பிகாஸ் எனக்கு பில்லு வந்து டுமாரோ தான் கையில் வரும். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கே வந்து நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு 3000க்கு ஒரு ப்ரீமியம் பிராண்டுனா டெஃபினட்டாக இது நீங்கள் கோ த்ரூ பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம் தான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் எனிவேஸ் நான் 7.1 எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்துட்டு ப்ளஸ் என்கிட்ட டால்பி சப்ஸ்கிரிப்ஷனும் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து பார்க்குறேன். அதே மாதிரி 7.1 வச்சு பார்த்துட்டு ஐ வில் சேவ் த வேர்டிக்ட். எனக்கு தெரிஞ்சு இப்போவே வந்து இவன் வந்து 80% பாஸ் ஆகிட்டான். பட் எனக்கு இதுவா இல்லை HyperXான்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்னமோ HyperX தான்ப்பா எனக்கு பிடிச்சிருக்கு. பட் ஸ்டில் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பேப்பர் மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. பட் மீன்வைல் HyperX வந்து கொஞ்சம் நல்லா கனமாகவே இருக்கான். மேபி எனக்கு அதோ மெட்டல்னால அப்படியான்னு தெரியல. பட் ரொம்ப ஒரு மாதிரி வெயிட்லெஸ்ஸாக இதுவாக இருக்கான். கொஞ்ச நேரம் போட்டேன். பட் ஆனால் வந்து என்ன ப்ராப்ளம்னா இந்த ஹெட்ஃபோனில் நல்லா வேர்க்குது. ஐ மீன் லைட் வெயிட்டாக இருந்தாலுமே காதாடை வந்து நல்லா கொஞ்சம் லைக் அவுட்டரில் லைட்டாக வேர்க்குது. பட் இது எல்லா ஹெட்ஃபோன்ஸ்லையும் பேசிக் தான். பட் ஆனால் வந்து அந்த என்ன சொல்ற ஹெட்ல வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் சீட்டிங் பொசிஷனாக இருக்குது. ஸோ யோ கைஸ், நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஹெட்ஃபோனை வந்து செக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹெட்ஃபோனுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று வரும்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதாவது இந்த அட்டையா இந்த ஷீட்டை படிச்சிருந்தாலே தெரியும்.
ஸோ இந்த ஹெட்ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேசரோட 7.1 இன்பில்ட் சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஃப்ரீயாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும்னா அவங்க வெப்சைட்டில் போயிட்டு இந்த ப்ராடக்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ டோன்ட் வெரி, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்போ அவுட்லைனாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்புறம் வேலிட் ப்ரூஃப் ஆஃப் பர்ச்சேஸ், அதாவது பில், இன்வாய்ஸ், ஒரு பர்ஃபெக்டான ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் இருக்கணும். ஸோ அது ரெண்டுத்தையும் வந்து வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்கள் மெயிலுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ரேசர் கிட்ட இருந்து ஒரு 7.1 அப்ளிகேஷன் கோடு வரும். ஸோ அது வச்சிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ அப்ளிகேஷன் யூஸ் பண்ணோன்னே அந்த ஹெட்ஃபோனை பற்றி சொல்லணும்னா சும்மா தாறுமானா டமால் டுமில்னு அடிக்குது. உண்மையிலேயே சொல்லணும்னா என்னோட ஹைப்ரெக்ஸ்க்கே வந்து சொல்ல போனோம், ஹானஸ்டாக சொல்ல போனால் ஹைப்ரெக்ஸோட கொஞ்சம் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணி தான் சொல்லணும். இருந்தாலும் வந்து எனக்கு பர்சனலாக ஹைப்ரெக்ஸ் தான் பிடிச்சிருக்கு. பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் இந்த சென்ஸ், ஒரு சில இடத்துல டமால் டுமில்னு நல்லா ஹெவியாக சவுண்ட் இருக்கே தவிர அந்த குவாலிட்டி எனக்கு பர்சனலாக ஹைப்ரெக்ஸ் தான் பிடிச்சிருக்கு. நான் அதை ஃபர்ஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணுறதுனால இல்லை, எனக்கு என்னமோ கொஞ்சம் ஃபீல் பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது. பட் ஆனால் சவுண்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக ப்ரொடியூஸ் பண்ணி தான் சொல்லணும். ஸோ நான் அந்த ஸ்டெப்ஸ் முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கு நம்ம வந்து ஸ்க்ரீன் இதுக்கு போனோம், ஓகேவா? ஸோ ஸ்க்ரீனுக்கு போயிட்டு உங்களுக்கு சொல்லலாம். ஓகே கைஸ், நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ரேசருக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸை வந்து பார்த்துலாம். இது நான் டெஸ்டிங்காக அந்த பார்ட் எப்படி சைடில் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் 7.1 ரேசர் சாஃப்ட்வேர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று வரும். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது வெரி சிம்பிள், டவுன்லோட், கிளிக் அண்ட் டவுன்லோட். கீழே உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரிட்டி மச் சேம் தான். இந்த ரேசர் ஐடிக்கு போயிட்டு நீங்கள் அதுக்கான என்னது ப்ராடக்ட் இன்வாய்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா, அதாவது இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணோம். இது நான் எப்பயோ ஸ்கூல் படிக்கும்போது வாங்கினது இருக்குது, ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியல, வீட்டில் எங்கே கிடக்கு. ஸோ நான் வந்து இதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இமெயில் வந்து கோடு வந்துடும். ஸோ அந்த கோடை வந்து இந்த 7.1 இது பண்ணேன்னா இந்த இடத்துல ஆக்டிவேஷன் கோடுன்னு கேட்கும். ஸோ எனக்கு வந்து நான் வந்த ப்ரூஃப் ஆஃப் இது காமிக்கிறேன், ஆக்டிவேஷன் கோடு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்டிவேஷன் கோட் நான் வந்து அதை பிளர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்டிவேஷன் கோடு வந்துடும். ஸோ அந்த ஆக்டிவேஷன் கோட் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்து வந்துடும், ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ரேசரோட 7.1 சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து உங்கள் அந்த ஹெட்ஃபோன்ஸ், அந்த ஆடியோ டிவைஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எனேபிள் சரௌண்ட் சவுண்ட் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ப்ளஸ் நீங்கள் இன்னொன்று நோட்டீஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து உங்கள் ஹெட்ஃபோன் ஆடியோ டிவைஸ் செலக்ட் பண்ணக்கூடாது, ஸ்பீக்கர் 7.1 சரௌண்ட் சவுண்டை செலக்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து இது கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் அதே சேம் பாட்டை கொஞ்ச நேரத்துக்கு வந்து இது சரௌண்ட் சவுண்ட் இல்லாமல் கேட்டுட்டு அதேமாதிரி சரௌண்ட் சவுண்ட் ஃபுல்லாக வச்சு கேட்குறேன். ஹானஸ்டாக சொல்ல போனால் வந்து இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு டீசெண்டாக இருக்குது. ஸோ அந்த சரௌண்டுன்றது உங்களுக்கு வந்து லிட்டரலாக வந்து இது வந்து என்ன இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, வந்து உங்களுக்கு ஹியரிங் சென்ஸ் நல்லா இருந்ததுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். பேசிக்காக வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் இப்படி தான் வந்து சவுண்ட் வரா மாதிரி இருக்குது, பிஹைண்ட் ஹெட் ஃப்ரண்ட் ஹெட்டில் வரா மாதிரி இல்லை. ஸோ இது நீங்கள் இது எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேர்ச்சுவலாக வந்து கிரியேட் பண்ணுது, லைக் ஃப்ரண்ட்லேருந்து வரா மாதிரி, பின்னாடியிலேருந்து பேக்வேர்ட்ஸ். ஸோ பேசிக்காக வந்து அந்த இன்கமிங்கை வந்து அந்த ஆடியோ சிக்னல்ஸ் எடுத்து அதை டியூன் பண்ணி உங்களுக்கு 7.1 வேர்ச்சுவலாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணது தான் சொல்லும். இதில் வந்து ரொம்ப நல்ல ஜாபே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும். பேஸும் சூப்பராக இருக்குது, நல்லா டம்மன்னு அடிச்சு நவுத்துது. ஃபுல் சவுண்டு தான் வச்சுருக்கேன். நான் வாங்கின ப்ரைஸ்க்கு வந்து வெரி மச் வர்த் இட். 2000 ருபீஸ்க்குன்றது வந்து வெரி மச் வர்த் இட். ஸோ அமேசானில் வந்து 3000 சீரீஸில் இருக்குது. மற்ற 3000 சீரீஸோட இது கம்பேர் பண்ணணும்னா தான் நமக்கு தெரியும். நம்ம வந்து பெரிய அப்பா டக்கர் மாதிரி இல்லை எல்லா ஹெட்ஃபோனையும் வாங்கி ரிவ்யூ பண்ணுறதுக்கு. பட் ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு இது அமேசானில் ஒரு சொல்லி 2800 வரும்னு நினைக்கிறேன், அவர் 2900 வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான வந்து ஒரு பிராண்ட்ல இருந்து ஒரு 2800 அந்த மாதிரி இதில் வந்துச்சுன்னா, ஆஃபரில் வந்துச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து இதை கண்ணை மூடிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ வெரி குட் ஹெட்ஃபோன்ஸ். ப்ளஸ் உங்களுக்கு வந்து 7.1 வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுனால ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. அந்த ஹெட்ஃபோனே வந்து ஒரு 4000 5000 ரேஞ்சுக்கு அப்படியே வந்து பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நாய்ஸ் கேன்சலேஷன் உண்மையிலே ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ எப்படின்னா இப்போ வந்து நான் வந்து இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் முன்னாடியே வீடியோ சொல்லியிருந்த மாதிரி நான் இந்த மைக்கில் பேசுறது அவளுக்கு இந்த ஹெட்ஃபோனில் கேட்கும், அவள் இந்த மைக்கில் பேசுறது இந்த ஹெட்ஃபோனில் கேட்கும். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் இப்படி தான், எப்படி சொல்லணும்னா இப்போ கரெக்டாக அந்த ஃப்ரேம் இருக்குது, அந்த ஃப்ரேம் தள்ளி தான் உட்காந்துட்டு இருப்பா. நான் இப்படி இருக்கு சரியா? ஸோ நான் இவ்வளோ தூரம் உட்காந்துருக்கேன், கரெக்டாக இருக்கும் சரியா? ஸ்டில் இந்த மைக்கில் பேசுறது அங்கே கேட்காது, அந்த மைக்கில் பேசுறது இங்கே கேட்காது. ஸோ த நாய்ஸ் கேன்சலேஷன் இஸ் ரியலி குட் இன் திஸ் மைக். யூ கேன் யூஸ் இட் ஃபார் ஸ்ட்ரீம் பண்ணுறது தாராளமாக யூஸ் பண்ணலாம். கேம் பண்ணுறதுக்கு காம்படிட்டிவ் கேம் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். பிகாஸ் 7.1 உங்களுக்கு வந்து அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். மற்றபடி இந்த மோபா கேம்ஸ்க்கெல்லாம் பெருசாக இம்பாக்ட் இல்லை, நார்மலாக இருந்தாலும் பாட்டு கேட்க ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ ஃபார் இட். ஓகே ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். ஸோ பல நாள் கழித்து நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ, சொல்லப்போனால் அன்பாக்சிங் வீடியோவே பல நாள் கழித்து தான் போடுறோம். ஸோ ஹோப் யூ கைஸ் would have liked the detailed review of the headphone. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இல்லை வேறு ஏதாவது இந்த ஹெட்ஃபோன் எப்படி இருக்குது அந்த மாதிரி ஏதாச்சுன்னா டோன்ட் ஹெசிடேட், தாராளமாக கமெண்ட்ஸில் கேளுங்க.
ஸோ அதே மாதிரி நம்ம டிஸ்கார்ட் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் ஏதாவது ஃபியூச்சர் டவுட்ஸ் ஏதாவது இதுனா அந்த ஹெட்ஃபோன் பற்றி எதனா ட்ராப் மீ ஆன் கமெண்ட்ஸ். ஓகே, ட்ராப் மீ இல்லை கமெண்ட்டை போடுங்கன்ற இங்கிலீஷ் வரலப்பா, ஏதோ ஒன்று வளர்றேன், சரியா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டேக் கேர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி இந்த ஹெட்ஃபோன்ஸ் வாங்கணும், இல்லை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா do share this video to them. Okay, so take care, have a nice day. மீண்டும் உங்களை இன்னொரு அழகான ஒரு இந்த மாதிரி ஒரு வீடியோ, அழகான எஜுகேஷனல் தெரியல, இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் பாய்.